ஒரு தூத்துக்குடிக்கு உபன்யாசத்துக்கு பேருந்தேன். ஒரு நாடார் பையன் வந்தான். அடுத்த ஜென்மா நான் பிராமணனா பிறக்கணும்னா. வேண்டாம் வேண்டாம், நீ நாடாராவே போறேன்னு. ஏன் அப்படின்னா, பிராமணனா பிறந்தா கஷ்டம்டா, ஆச்சாரத்தை கடைப்பிடிக்கணும், நிறைய பிரச்சனை, நீ நாடாராவே இரு. இல்லை சாமி, நாங்கள் பாவம் பண்ணுறோமே. நீ பாவம் பண்ணலான்னு உனக்கு அருகதை இருக்கு. நீ குடிக்கலாம், கொள்ளையடிக்கலாம், கூத்தியாளோடு இருக்கலாம், சீட்டாடலாம். இப்போ இதெல்லாம் பாவம் இல்லையா? பாவம்தான். பின்ன இந்த பாவத்தை எப்படி போக்குறது? மாதம் மாதம் அமாவாசை வருது பற்றியா, 100 ரூபா வச்சுக்கோ, ஒரு 9 வேஷ்டி வச்சுக்கோ. என்ன மாதிரி பிராமணன் யாராவது இருப்பான், அவன்கிட்ட கொடுத்து நமஸ்காரம் பண்ணு, சகல பாவமும் அவனுக்கு போயிடும்னு. உடனே அவன் கேட்டான், சாமி அப்புறம் அந்த பாவத்தை நீ எப்படி போக்கிப்பேன்னா? அதை பற்றி நீ கவலைப்படாத. இல்லை சாமி நான் தெரிஞ்சுக்கிறேன்னா. இல்லை நாங்கள் பிரம்ம யஜ்யம்னு ஒன்று பண்ணுறோம், அது பண்ணியாச்சுன்னா எங்களுக்கு சகல பாவமும் போயிடும்னு. உடனே அவன் சொன்னா, அந்த பிரம்ம யஜ்யத்தை நாங்கள் பண்ணலாமான்னா. நீ பண்ணப்படாது, நீ பாவம்தான் பண்ணணும். சில தர்மங்கள் நம்ம கடைபிடிச்சுதானு. நான் ஹோட்டலில் சாப்பிட மாட்டேன், வெங்காயம் மூட்டு சாப்பிட மாட்டேன், கல்யாணத்திலேயே சாப்பிட மாட்டேன். இப்போ என்ன தங்க வச்சிருக்க ஒரு கவுண்டர் தான், அவத்தெல்லாம் தங்குறேன்னா சாப்பாடு மட்டும் நம்மள வாழத்துலேருந்து வருது. இப்போ கூட ஒரு கவுண்டர் பையன் தான் காரில் கூட்டின்னு வந்திருக்கான், தெரியுமா உங்களுக்கு? எனக்கு ஃபோன் மேலே ஃபோன் வந்தது, நீங்கள் பிஜேபியில் சொல்லுங்க இந்த ஹரிஜன் அப்பாயின்மெண்ட்டுக்குன்னா. நல்ல வேளை நம்ம தப்பிச்சோம். இந்த வேதத்துக்கு இன்னும் ஹரிஜன் நான் வரேன்னு வரல, இந்த பஜனைக்கு வரல. ஏன்னா அது சமஸ்கிருதம் தமிழ் பண்ணுது. உபன்யாசத்துக்கு வந்தால் ஓடி போயிட்டா, அவளால் உபன்யாசம் பண்ண முடியல. 15 நாள் 30 நாள்லாம் பண்ண முடியாது. இந்த பாவ மன்னிப்பு சீட்டு கொண்டு வந்ததே பாப்பான் தான். அது ரொம்ப பேருக்கு தெரியல. கிறிஸ்துவ மதத்தில் கொண்டு வந்தா நினைச்சுட்டு இருக்கான். நம்ம காலத்தால சந்தியாவந்தனம் பண்றோமே, சூரியச்ச மாமன் எச்ச மண்யுபதச்ச அக்கறம் முட்டை, இந்த இந்திரியங்களை தொட்டுண்டாலே பாவம். அதுக்காகத்தான் மன்னிச்சுக்கோ. மாத்தியானிகத்துல ஆப்ப புனந்து எதுக்கு சொல்றோம்? நான் கண்ட இடத்துல கொட்டிக்கிறேன், என்ன மன்னிச்சுரு. அதில் என்னன்னு கேளுங்க. நான் ஹோட்டலில் சாப்பிடல, வெங்காயம் பூண்டு சாப்பிடல, வெளியில் சாப்பிட மாட்டேன்னா, அந்த ஊரில் யாராவது ஒரு பிராமணன், குக்கிராமமாக இருக்கும், ஒரு பிராமணன் தான் இருப்பான். போய் அவர்கிட்ட கெஞ்சி, இந்த மாதிரி திருச்சி கல்யாணராமன் ஐயர் வர்றார், ஆமாம் யூடியூப்பில் பார்த்துருக்கேன், அவருக்கு சாப்பாடு உங்கள் ஆற்றுல கொடுங்கோ, நல்லா தரேன் அப்படின்னு. இப்போ எவனோ துளசிப்பட்டின்னு ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து ஃபோன் பண்ணுறான், எங்கள் ஊருக்கு வரணும், 2 ஐயர் இருக்காரு, நீங்கள் உங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணிடுறேன், வந்து ராமாயணம் சொல்லுங்கிறான். பத்தியா? நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஒழுங்காக கடைப்பிடிச்சா எங்கேயும் கிடைக்கும். திராவிட கழக பொம்பளை பேசுறா கேட்கறான்னு, சொர்க்கத்தை சம்புக சம்ஸ்துதராம்னு இருக்கு. சம்புகன்கிறவனை ராமன் வதம் பண்ணா, நீங்க நாளைக்கு டிவியில் பேட்டி கொடுத்தா சொல்லணும். ஆமா, அவன் அந்த அம்மா சொல்றா, ராமாயணத்துல இருக்கு, ராமன் ஹரிஜனை வதம் பண்ணார், அந்த ராமராஜ்யம் வேண்டான்னா. அவளுக்கு தெரியல. பிஜேபி காரனை, மதுரைக்காரனை கூப்பிட்டு ஃபோன் பண்ணி சொன்னேன், அடுத்த தடவை நீ பேசுறப்போ சொல்லு, பதில் சொல்லாம உட்காண்டிருக்கேன்னு கேட்டேன். சம்புகன்னு ஒருத்தன் தபஸ் பண்ணிட்டான். அந்த அயோத்தியில ஒரு பிராமண பையன் செத்து போயிட்டான். பிராமண சங்கம் இல்லையோ, அதனால தெரிஞ்சுக்கோ. நாரதர் வந்தார், ஏன் செத்து போனான்னு கேட்டார். ராமர், இந்த ஹரிஜன் தபஸ் பண்றான், அதனால இவன் செத்தான்னார். நேர ராமர் அவர்கிட்ட போனார், நீ எதுக்கு தபஸ் பண்றேன்னார். மோட்சம் போறதுக்கு. மோட்சம் போகணும்னா இந்த உடம்போட போக முடியாது, நீ உடம்ப நீக்கினா தான் போகலாம். நீ இப்போ உயிரை விட்டா ஒரு பிராமண பையன் பொழைப்பான், உனக்கும் மோட்சம் கிடைக்கும். எப்படி சொல்றேன்னு கேட்டார். கேட்டுட்டு தான் பண்ணினார். நான் உயிரை விடுறேன், என்னால் ஒரு ஜீவன் பொழைக்கிறதுனா பொழைக்கட்டும், அடியே எனக்கு மோட்சம் நீர் கொடுப்பீர்னா வெட்டும்னா. நான் மோட்சம் தரேன்னர். வெட்டினர். பிராமண பையன் பொழைச்சான். இது தெரியாம அவ என்ன சொல்றா, ராமர் வெட்டினாரேங்கிறா. பிராமண சங்கத்துல அடுத்தது ஏற்பாடு பண்ணணும். கிராமங்கள்லேருந்து கோயில்கள்ல திருவிழால ஒரு நாள் மண்டபப்படியே எப்படியாவது பிடியுங்கோ. நம்மளுக்கு மண்டபப்படியே இல்லை பாதி கோயில்ல, சில கோயில்ல இருக்கு. அவா குலதெய்வம்னு பண்றா. நான் சொல்றது பொதுவா. இப்ப எங்க மனச்சன்ல பிராமண மண்டபப்படி இருக்கு, வனத்தாய் கோயில்ல. நான் போய் புடவை வாங்கி சாத்துறேன். அது மாதிரி என்ன சொல்றேன், தயவு பண்ணி நீங்க உங்க ஊர்ல இருக்கிற சிவன் கோவில், பெருமாள் கோவில், பஜனை மடத்துல ஒரு நாள் ஒரு மண்டபப்படிய பிடிங்கோ. குதிரை வாகனமோ யானை வாகனமோ, அப்பதான் நமக்கு டச் இருக்கும் நம்ம ஊர்ல. இன்னொன்னு,
போன 50 வருஷத்துல ஏமாந்து பண்ணிட்டோம். திருச்சி, தஞ்சாவூர், திருநெல்வேலியில் பிராமண அக்ரகாரம் பூரா முஸ்லீம் கிறிஸ்டியனுக்கு வித்துட்டோம். இனிமேலாவது தயவு செஞ்சு விற்காதேங்கோ. இனிமேலாவது அக்ரஹாரத்தில் இருக்கிற வீட்டை விற்காதேங்கோ. அப்படியே வித்தாலும் தயவு பண்ணி நம்ம இந்துவை சேர்ந்த வேற ஜாதிக்கு கொடுங்கோ, முஸ்லீம் கிறிஸ்டியனுக்கு கொடுத்துடாதேங்கோ. நம்ம அது பொண்கள்லாம் தயவு பண்ணி என்ன வேணாலும் படிக்க வைங்கோ, அவள்கிட்ட சொல்லுங்கோ, சொல்லி வழங்கோ. பிராமண பையனா லவ் பண்ண சொல்லுங்கோ. நம்ம பிராமண தர்மம் பைஷ்டாஸ்திரி சமைக்கப்படாது சொல்லி கொடுங்கோ. அடுத்த ஜெனரேஷன் பொண்களுக்கு மாச விளக்கில் இருக்கிறவ சமைக்கப்படாது. ஏன்னு கேட்கப்படாது. இந்த ஏன்னு கேட்டே கெட்டு போச்சு நம்ம சமூகம். பெரியவா ஒண்ணு சொன்னா கேட்கணும். ஏன்னு எதுக்கு கேட்கணும்? எதுக்கு சமைக்கப்படாதுன்னா படாது. இன்னைக்கு இந்த விரதம் இருந்தா ஆம்பளை குழந்தை பிறக்கும். இந்த விரதத்தை கச்சார கன்னட பிராமணர்கிட்ட தான் தெரிஞ்சுக்கணும். பயோவிரதம்னு பேரு. பயம்னா பால். பால்குண மாசத்துல அமாவாசையிலேருந்து 12 நாள் மகாவிஷ்ணுக்கு அபிஷேகம் பண்ணி தானம் பண்ணி 13ஆம் நாள் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அப்புறம் தான் இவா சாப்பிடணும். அப்படின்னா ஆம்பளை குழந்தை பிறக்கும். தயவு செஞ்சு சொல்றேன், நம்ம மாத்து பொன் குழந்தைகளை தான் அவள் தான் நான் பிராமின்ஸ் டார்கெட் பண்றா. கடவுள்ல கட்சிக்காரா டார்கெட் பண்றா. முஸ்லீம்ஸ்ல ஒரு இயக்கம் வச்சு பிராமண பொண்ணை பிடிங்கிறான். தயவு செஞ்சு உங்க எல்லாருக்கும் சொல்றேன், பொண்ணை வளர்க்குற போதே சொல்லு, பிராமண பையனா லவ் பண்ண சொல்லு, ஏன்னா நான் பண்ணி தர பையனை பண்ணிக்க சொல்லுன்னு சொல்லுங்கோ. நம்ம சம்பிரதாயம் தான் இப்போ கடைப்பிடிக்கிறோம்னு சொல்லியிருந்தோமே. நம்ம அந்த காலத்தில் அக்ரஹாரத்தில் வாய்க்காலில் குளிப்பா, பொது கிணறுல குளிப்பா. குளிச்சுட்டு வரும்போது செப்பு சொம்புல ஜலம் எடுத்துன்னு வருவான். ஏன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. ஏன் தெரியுமோ? எதிர்த்தாப்புல ஒரு பிராமணன் வருவான். அவன் எங்கேயோ ஆஸ்பத்திரி போயிட்டு வருவான், இல்லை செத்து போன வாழத்துக்கு போயிட்டு வருவான். அவனோட பேசினாலே தீட்டு. கையில ஜலம் இருந்தா பேசலாம். அதுக்காகத்தான் இப்ப எல்லாரும் எடுத்துன்னு போறோம். நம்ம பிராமண தர்மம் தான் பரவி இருக்கு. புரிஞ்சுதா உனக்கு? ஆமா, இனிமேலாம் பயப்படுற காலம் கிடையாது. பயப்படவே பயப்படாதே.